ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரும் சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்லை, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. மீன ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம். மீன ராசியில பிறந்தவர்கள் மீன ராசிலேயே சனி பகவான் இருக்கு. இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு, இந்த மீன ராசி அவருக்கு எப்பவுமே பார்த்தா இப்போ சாடே சாத் பத்தி பயம் இருக்கும். பாருங்க, சாடே சாதி புத்தகம், சாடே சாதி பத்தி, அதோட இம்பாக்ட் பத்தி ஒரு நல்ல ரிசர்ச் புத்தகம் இருக்கு. அஷ்டம சனி, கண்டக சனி, பஞ்சம சனி சொல்லிட்டு அது எவ்வளவு கரெக்டா இருக்கு, இது நிஜமா அஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்னுட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அங்கே நீங்க பார்த்தா நிறைய பேர் இந்த சாடே சாதி டைம் பீரியட்ல அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது இந்த சாடே சாதி பயம் இருந்தா நீங்க ஹனுமன் சாலிஸ் சொன்னா போதும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பின்னாஷ்டக வர்க்கத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கணும், கம்மியா இருக்கணும், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. வெறும் நீங்க கோச்சாரம் எடுத்துக்கிட்டு அதை சொல்ல முடியாது. ஸோ பயம் விடுங்க. கல்யாணம் டிலே ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ நிறைய நாள் இதை நீங்க தேடி இருப்பீங்க, சம்பந்தம் கிடைக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். ரெண்டாவது ஆனா யார பிரிஞ்சிருப்பாங்களோ, வெளியே இருப்பாங்களோ, ஒண்ணு கூட சான்சஸ் காம்ப்ரமைஸ் ஆகிற சான்ஸ். இப்ப சனி ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் கொடுக்குற ஒரு பிளானட், அந்த கேரக்டரிஸ்டிக் அந்த பிளானட்டுக்கு இருக்கு. வீடு வாங்குறதுக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஏதாவது தடை இருந்தா இப்போது சரியாயிடும். இந்த பேங்க் ஆயிருக்கலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிலே ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி அமைகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. கடன் பிரச்சனை இந்த வேலையை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகமாகிற சான்ஸ் இருக்கு. கடன் பிரச்சனை மறுபடியும் நீங்க கடன் பிரச்சனை விடுற சான்சஸ் இருக்கு. டென்ஷன் அதிகமாகிற சான்ஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு லட்சுமி ஜெபம் பண்ணுங்க. ஆனா கேல்குலேட்டட் யோசிங்க. கடவுள் நமக்கு புத்தி கொடுத்துருக்கா, இதுக்குன்னா யோசிங்க. யோசிச்சுதான் நீங்க ப்ராப்ளம் வெளியே வரணும். வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க சும்மா கோயில் சுத்தினா பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த கடன் பிரச்சனை இந்த வெளியே வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரியர் பத்தி நாம பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க புதுசான ஜாப் தேடிட்டு இருந்தா ஜாப் கிடைக்கிற சான்சஸ், இன்டர்வியூ கொடுத்திருந்தா அங்கே சக்சஸ் இருக்கு, ப்ரோக்ரஸ் இருக்கு, பிசினஸ்க்கு வர்ற சான்சஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்தா அங்கே கூட சக்சஸ் இருக்கு. நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அங்கே கூட உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஜூபிட்டர் ஆன் த 10th house.
ஓகேனா? ஸோ இந்த 10th ஹவுஸ் மேல இந்த குரு கிரகம் பார்க்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுபமான ஒரு எப்படி ஒரு ஆஸ்பெக்ட் அது. ஸோ அதனால கரியர்ல ரொம்ப சக்சஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து வெளிநாட்டு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே கூட ரொம்ப நல்லது. குடும்பத்திலே ரொம்ப ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் இருக்கும். ஆஹ் அதுக்கப்புறம் வந்து உங்க குழந்தைகள்னாலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற சான்ஸ். இப்ப வந்து அவருக்கு ஏதோ தடையா இருக்கலாம், ஜாப் கிடைச்சிருக்காது, அது எல்லாமே சரியாயிட்டு அவருக்கு மறுபடியும் ஒரு ப்ரோக்ரஸ் கண்டிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் பிரச்சனை வரலாம், ஜாகிரதை இருங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், பிராணாயாமம் எல்லாம் பண்ணுங்க. காலுக்கு சம்பந்தப்பட்ட நர்வஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு, ரொம்ப ஜாகிரதை இருங்க. நன்றி.